ஓட்டே இல்லாத தேமுதிக உள்ள சேர்த்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்கீங்க. திருமாவளவனுக்கு ஒரு சீட் 2 சீட் நீங்க கூட கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அவரளவுக்கு உங்க கூட்டணியில் உள்ள எந்த கட்சிக்கும், நான் சொல்லுவேன், அவரளவுக்கு உங்க கூட்டணியில் உள்ள எந்த கட்சிக்கும் பறந்துபட்ட ஒரு வாக்கு வங்கி கிடையாது. பிஜேபி நமக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி பிஜேபிக்கும் நீங்கள் இல்லை என்றால் தமிழகத்துல ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. அதையும் நீங்க மைண்ட்ல வச்சு தைரியமா முடிவெடுங்க. இன்னும் 40 நாள் தான். நீங்க இன்னைக்கு பிஜேபி வரலைன்னா மற்ற சின்ன சின்ன கட்சிகளோட கூப்பிட்டு பேசுங்க. அதை பேசல அப்படின்னா திருப்பி டெல்லிக்கு அடிமையும் உங்க மேல அதை குத்துற முத்திரை உண்மையாயிரும். இந்த கட்சி இந்த அரசியல் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்ல முடியும். ஆனா ஒரு விஷயத்தை நிச்சயமா சொல்ல முடியும், ஒரு மிகப்பெரிய தாக்கம் இல்லைனாலும் அதிமுக கூட்டணிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமான கண்டிப்பாக ஏற்படுத்தும். இவங்க 2 பேரும் சேர்ந்து திருப்பி தாவேக்காவோட சேர போறாங்களான்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தாவேக்காவோட இன்னைக்கு கூட்டணி இல்ல. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து நாங்க விஜய தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லி தாவேக்காவோட சேருவாங்களான்னு தெரியல. அப்படி சேர்ந்தாங்கன்னா இம்பாக்ட் இன்னும் கூட இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்க. இன்றைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு எப்பவும் போல கூட்டணியாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. அதாவது தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஆளுமை ஒரு காலத்துல இருந்த சசிகலா அம்மையாரும் தமிழகத்தின் 3வது பெரிய கட்சியா ரொம்ப காலமா இருந்த பாமகவோட நிறுவனர் தலைவரமான இருந்த ராமதாஸ் ஐயாவும் சந்திச்சு இன்றைக்கு சசிகலா அம்மையாரும் ராமதாஸ் ஐயாவும் சேர்ந்து ஒரு கூட்டணி அறிவிச்சிருக்கிறாங்க. இது இன்றைக்குள்ள மிகப்பெரிய ஒரு அரசியல் நிகழ்வுன்னு நம்ம சொல்லலாம். திருமாவளவன் அவர்களும் இன்றைக்கு ஒரு நிருபர் பேட்டியில கூட்டணி நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வழக்கமாக நம்ம என்றைக்குமே இந்த எலெக்ஷன் சமயத்துல சீட் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் பொதுவா எல்லா கூட்டணிகளையும் பார்த்து எல்லா கட்சிகளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்து அப்பதான் அந்த அரசியல் சூழ்நிலையும் கள நிலவரமும் எப்போ இருக்குன்னு நமக்கு தெரியும். கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி அவங்க கேண்டிடேட் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்தந்த நிகழ்வுகளையும் எந்தெந்த கட்சியில் என்னென்ன மாற்றங்களுக்கு மட்டும் சொன்னா போதும். இப்போ கூட்டணியே ஃபைனலைஸ் ஆகாத வரைக்கும் நம்ம எல்லா கூட்டணிகளும் பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். முதல்ல திமுக கூட்டணிக்கு போவோம். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பேச்சுவார்த்தை முடியாமல் இருக்கிற கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மய்யம் கட்சி அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா தொகுதியில் ஒரு பிரச்சனை, அந்த டார்ச் லைட்ல தான் நிப்போங்கிற மாதிரி அவங்ககிட்ட இருந்து வர சமிகைகள் வருது. அது டார்ச் லைட் சின்னத்தில் நிற்க போறாங்களா உதயசூரியன் நிற்க போறாங்கிறது கமலஹாசனோட அவங்க பேசி முடிவு பண்ணிக்குவாங்க. அது ஒரு சுமூகமா முடிஞ்சு நான் எதிர்பார்க்கிறேன். பல காரணங்கள் இருக்கு. கமலஹாசன் நடிக்கக்கூடிய படங்கள்லாம் கூட இவருக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் எடுக்கிறதுனால அது ஒரு சுமூகமா முடிஞ்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மிக முக்கியமான 2 கட்சிகளோட பேச்சுவார்த்தை இன்னும் முடியல. அதாவது தேமுதிகவும் பேச்சுவார்த்தை அதுக்கு பின்னால்தான் பண்ண போறாங்க. தேமுதிகவும் கொஞ்சம் கொடுக்குற சீட்டை வாங்கிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் கட்சியோடு இன்னும் பேச்சுவார்த்தை முடியல. இன்றைக்கு இந்த சூழ்நிலையில காலையில திருமாவளவன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்றாரு. அதாவது இன்று 21 மார்ச் 2026 ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்றாரு. அதுல ஒரு வேதனையோட சொல்றாரு, நாங்க இரட்டை இலக்கத்துல நாங்க தொகுதி கேட்கிறோம், ஆனால் எங்களுக்கு அது கிடைக்காது போல. நாங்கள் பொது தொகுதியில் நின்று சோசியல் ஜஸ்டிஸ் அடிப்படையில பொதுமக்கள் எல்லாருக்காகவும் தான் நாங்க போராடுறோம். அப்போ எங்களை அங்கேயும் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறோம். சாதியம் இல்லாத ஒரு சமுதாயம் வேணும்னா நாங்களும் பொது தொகுதியில் நின்று ஜெயிக்கணும்னு அவர் தன்னோட வேதனையை அவர் வெளிப்படுத்துறாரு. ஆனாலும் எங்களுக்கு கிடைக்காது போல, ஆனால் சீட்டுகள் கிடைக்கலாம் அந்த கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்வோங்கிற மாதிரி தான் அவர் பேசுறாரு. அப்போ நாங்கள் 2 நாட்கள்ல என்ன முடிவு சொல்றோம்னு திமுக சொல்லியிருக்கதான் அவர் சொல்றாரு. அப்ப திருமாவளவன் வேதனையோடு அங்க தொடர்றாரு அப்படிங்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கு அங்க இருக்கு. ஆனா நான் இன்றைக்கும் திமுக கொண்டு சொல்வேன், திருமாவளவனை வேதனையோடு தொடர வைக்காதீர்கள். ஓரளவுக்கு சீட் அவர் கொடுங்க. அவர் சந்தோஷப்பட்டு வெளியில போற அளவுக்கு சீட்டு கொடுங்க. ஏன்னா தகுதியே இல்லாம அங்க குதிச்சு இங்க குதிச்சு குரங்கோட கேவலமா குதிக்கிற ஓட்டே இல்லாத தேமுதிக உள்ள சேர்த்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்கீங்க. திருமாவளவனுக்கு ஒரு சீட் 2 சீட் நீங்க கூட கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அவரளவுக்கு உங்க கூட்டணியில் உள்ள எந்த கட்சிக்கும், நான் சொல்லுவேன், அவரளவுக்கு உங்க கூட்டணியில் எந்த கட்சிக்கும் பறந்துபட்ட ஒரு வாக்கு வங்கி கிடையாது. அது மதிமுகவா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும், யாருக்குமே திருமாவளவன் அளவுக்கு ஒரு வாக்கு வங்கி கிடையாதுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அப்ப அவருக்கு அதற்கான அங்கீகாரமாக நீங்க டபுள் டிஜிட்ல கூட சீட்டு கொடுக்கலாம். கொடுப்பீர்களா? கொடுக்கலைனாலும் நான் வெளியில போக மாட்டேன் அவர் வேதனையோடு சொல்ற அளவுக்கு வச்சுக்காதீங்க. அவருக்கும் சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு சிங்கிள் டிஜிட்ல கூட கொடுத்தீங்கன்னாலும் பேசி அந்த மரியாதையோடு அவருக்கு அந்த சிங்கிள் டிஜிட்ல கொடுங்க. பொது தொகுதியில ஒரு 2 சீட்டு கேட்டாருன்னா தயவு செய்து கொடுங்க. ஏன்னா உங்களோடு மதச்சார்பை உங்களோடு இருக்கிறார்கள் இல்லையோ, வாழ்நாள் முழுவதும் மதச்சார்பற்ற கூட்டணியோடு தான் அவர் என்றைக்குமே இருந்திருக்கிறார். என்றைக்குமே பாஜகவோட கூட்டணி சேராத ஒரு தலைவர். இன்றைக்கு தமிழகத்துக்கு மட்டும் இல்ல இந்தியாவிற்கும் இப்படி கட்சிகள் தேவைப்படுற சூழ்நிலையில தயவு செய்து திருமாவளவனுக்கு நீ ஒரு சீட் 2 சீட் கொடுக்கலாம்.
இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அவங்களுக்குள்ள அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அவங்களும் இறங்கி வந்து 6 சீட்டுங்கிறதுல நிக்கிறாங்க, பழைய சீட்டாச்சும் வேணுங்கிறதுல நிக்கிறாங்கிற மாதிரி ஒரு பேச்சு சொல்றாங்க. அதை நீங்க தாராளமாக அவங்களுக்கு கொடுக்கலாம். அதற்கான தகுதியும் அதற்கான அரசியல் வரலாறும் அதற்கான வல்லமையும் மார்க்சிஸ்ட் கட்சியில இருக்கதான் செய்யுது. நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கத்து மாநிலத்தை ஆளுகின்ற அளவுக்கு ஒரு வளம் வாய்ந்த கட்சி தான் மார்க்சிஸ்ட் தோழர்கள். தோழர்களுக்கு எல்லா தொகுதியிலும் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன், தொழிற்சாலைகள் நிறைய இடத்துல கூட ஓட்டிருக்கோம், தொழிற்சாலைகள் கம்மியா இருந்தாலும் எல்லா தொகுதிகளிலும் வாக்கு உள்ள ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. நீங்க தயவு செய்து ஒரு சீட் அவங்களுக்கும் அந்த 6 சீட்டை சேர்த்து கொடுக்கலாம். இருந்தாலும் ஒரு கூட்டணியோட முடிவு சந்தோஷமாக உங்கள் கூட்டணியை வைத்திருந்தீர்கள் என்றால் உங்கள் கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி. தனித்தனியா ஆன் பேப்பர் அதிமுகவும் திமுகவும் பிரிச்சு யாருக்கு பலமான கூட்டணின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக பலமான கூட்டணி திமுக தான். அப்போ உங்க கூட்டணி கட்சிகள்லாம் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இந்த தேர்தலில் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். இப்போ நம்ம திமுக கூட்டணியை பார்த்துட்டோம். அப்ப அதிமுக கூட்டணியை பத்தி நம்ம பார்க்கும்போது இன்னும் வழக்கம் போல அங்க ஒண்ணும் நடக்கல. நேற்று எடப்பாடி பழனிசாமி முந்தானத்து பேசும்போது சொன்னாரு 4 நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிருவோம்னு. நேற்று வர வேண்டிய திரு பியூஷ் கோயல் இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் வரல. அவர் எப்போ வருவார் தெரியல, நாளைக்கு தான் வருவார்னு கூட சொல்றாங்க. பியூஷ் கோயல் வராம பாரதிய ஜனதாவோட அவங்க கட்சிகள் கூட்டணி எல்லாம் பேசாம பின்னால இருக்க மற்ற இதர கட்சிகள்லாம் பாரதிய ஜனதாவோட ஒரு கூட்டணி கட்சிகள் தான் நீங்க சொல்லணும். அதிமுக கூட்டணி கட்சிகள் சொல்ல முடியாது. வேற யாரும் அவர்களது கூட்டணி பங்கை முடிக்க மாட்டார்கள். அப்ப பியூஷ் கோயல் வந்து அதை தொடங்கி வைக்க வேணுங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை அதிமுக கூட்டணி இருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி he should get into the driver's seat. அவர் வண்டியை முன்னாடி ஓட்டக்கூடிய பொசிஷனுக்கு வரணும். ஏன்னா வெளியில எல்லாரும் கேட்டாங்கன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இவர் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, பேருக்கு தான் அதிமுக கூட்டணியோட தலைமை கட்சின்னு சொல்றாங்க, இவர் எது கேட்டாலும் டெல்லிக்கு போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவரு கூட சேர்ந்தவங்க எல்லாம் சப்பக்கட்டு விதமா என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் நாங்க அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை, ஆனால் அமித்ஷாவை போய் நாங்க எதுக்கு பாக்குறோம்னா நல்ல தொகுதிகளா பார்த்து வெற்றி வாய்ப்பை இன்னும் அதிகரிக்கணும் தான் பாக்குறோம்னு சொல்றாங்க. இது எடுபடாது. இது நம்ம மக்களுக்கு சினிமா அதிகம் பிடிக்கணுங்கிறதுனால அந்த படையப்பா படத்தோட வசனம் தான் ஞாபகம் வருது. இவரு தான் மாப்பிள்ள, ஆனா மாப்பிள்ள போட்டிருக்க சட்டை என்னோடதுன்னு அமித்ஷா சொல்ற மாதிரி இருக்கு. அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் மாப்பிள்ள போட்டிருக்க சட்டை அமித்ஷாவோடதுன்னு சொல்ற மாதிரி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல he is being pushed down the pecking orderன்னு சொல்லுவாங்க. அவரோட அந்த தகுதியை கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிறாங்க. அதற்கு அவர் விடக்கூடாது. ஏன்னா அரசியல்ல பிரஸ்டீஜ், மக்களுக்குள்ள ஆப்டிக்ஸ், பிரஸ்டீஜ்னு சொல்லும் போது கௌரவமும் மக்கள் உங்களை பார்க்கின்ற விதம், உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க ஆப்டிக்ஸும் மிக மிக முக்கியமானது. இந்த சூழ்நிலையில நீங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணி நீங்க பிஜேபியோட ஸ்டார்ட் பண்ணி தான் மற்றவங்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் மற்றவங்க வந்து பேசுவாங்க அப்படின்னா அது வந்து நல்ல ஆப்டிக்ஸை கொடுக்காது. அப்போ பிஜேபி சொன்னா தான் எல்லாரும் கேட்பாங்க, இந்த கூட்டணிக்கு பிஜேபி தான் தலைமை அப்படின்னு ஒரு எண்ணத்தை வரும். தயவு செய்து அதற்காக விடாதீர்கள். பிஜேபி வர இல்லைனாலும் மற்ற சின்ன சின்ன கட்சிகள் அவங்களோட யாரெல்லாம் ஒத்து போறாங்களோ அவங்களோட கூட்டணி பங்கிட பேச ஆரம்பிச்சு நீங்க போங்க. ஏன்னா எப்படி நீங்க என்ன சொல்றீங்களோ பிஜேபி நமக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி பிஜேபிக்கும் நீங்கள் இல்லை என்றால் தமிழகத்துல ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. அதையும் நீங்க மைண்ட்ல வச்சு தைரியமா முடிவெடுங்க. இன்னும் 40 நாள் தான். நீங்க இந்த பிஜேபி வரலைன்னா மற்ற சின்ன சின்ன கட்சிகளோட கூப்பிட்டு பேசுங்க. அதை பேசல அப்படின்னா திருப்பி டெல்லிக்கு அடிமையும் உங்க மேல அதை குத்துற முத்திரை உண்மையாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க நடந்துக்கிறீங்க. தயவு செய்து அதை பண்ணாதீங்க. இப்ப திமுக கூட்டிலிருந்து ஒரு கட்சி வெளியில வர்ற மாதிரி இருக்கு, அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி. அது பெரிய லெவல்ல ஏன் பாதிக்காதுன்னு சொல்றேன்னா அவங்களுக்கு ஒரு சீட் தான் கொடுத்தாங்க. பண்ருட்டியில இருந்து நம்ம நம்ம வேல்முருகன் தான் அந்த கட்சி தான் வேல்முருகன். அவர் ஜெயிச்சு வர்றாரு. இப்ப எனக்கு கூட சீட் வேணும்னு கேட்கிறாரு. கண்டிப்பாக திமுக அகாமடேட் பண்ணாது. அப்ப அவர் திருப்பி இங்க வர்றாரா, இல்ல வந்து தாவேக்காவோட சேர்றாரா, இல்ல அங்க ஐயா ராமதாஸோட சேர்றாரா, என்ன பண்ண போறாருங்கிறது தெரியல. அப்படி அவர் அநேகமா வெளியில போயிடுவார் நினைக்கிறேன். அவர் வெளியில போறதுனால ஒரு சில தொகுதிகளில் சில வாக்குகளை தவிர மற்றபடி வேற எங்கேயும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போறது இல்லை. அதுவும் ஒரு அதிமுக கூட்டணியில சேராம வெளியில வேற ஏதாச்சும் கூட்டணியில சேர்ந்தாருன்னா அது திமுகவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இதுதான் இன்றைய சூழ்நிலை. இந்த கள நிலவரத்துல அப்போ நேற்று இருந்த தேக்க நிலை தான் 2 கூட்டணியும் தொடர்தான். நிச்சயமா நேற்று இருந்த தேக்க நிலை தான் 2 முக்கிய கூட்டணிகளும் தொடர்ந்து. ஒரு பெரிய சேஞ்சும் கிடையாது. ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா திருமாவளவன் வெளியில வந்து இன்னைக்கு பிரஸ் மீட் வச்சு நான் திமுக கூட்டணியில் தான் தொடர்வேன்னு சொன்னது திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய பிளஸ். ஆனா அதிமுக கூட்டணியில அப்படி எந்த விஷயமும் நடக்கவில்லை. அப்படி கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தான் இருக்கு. திமுக 2-3 கட்சிகள் தான் பேச வேண்டியது இருக்கு. அதிமுக இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கவில்லைங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ். ஆனா இன்றைய முக்கியமான அரசியல் நிகழ்வு என்னன்னா, சசிகலாமை ஒரு கட்சி தொடங்கினாங்க. அதுக்கு சின்னம் தென்னந்தோப்பும் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கட்சியும் பாமகவோட நிறுவன தலைவராக இருந்த திரு ராமதாஸ் ஐயா வந்து இப்போ கட்சி வந்து அவர் பையன் அன்புமணி ராமதாஸ் கையில போயிருச்சு. அவர் கட்சியில ஒரு தலைவராக இருக்கிறார். இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு கட்சி பேரை வச்சு அவருக்கு ஒரு சின்னம் அலாட் பண்ணப்படும். இல்லைன்னா சசிகலாமையார் சின்னத்துல நிக்கிறாரான்னு தெரியல.
சசிகலா அம்மையார் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. வயதில் முதிர்ந்தவர் ராமதாஸை அவர் தைலாபுரம் தோட்டத்தில் போய் பார்த்து இன்னைக்கு பேசி 2 மணி நேரம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் 2 பேரும் கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, வயசான காலத்துல இவங்க 2 பேரும் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ இவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்களோ ஜெயிக்கலையோ, இன்னும் சில பேர் கூட இவங்களோட சேர ஒரு வாய்ப்பு இருக்கு. இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த போட்டி, இவர்கள் பிரிக்கக்கூடிய அந்த வாக்கு நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு தலைவலியாக அமையும். அது அதிமுகவுக்கும் தெரியும். சசிகலை அம்மையாருங்கிறது ஒண்ணு எல்லாரும் அந்த அம்மாக்கு பழைய மாதிரி வாக்கு இல்ல, பழைய மாதிரி வாக்குகள் யாருக்குமே தேவையில்லை. அவங்க முக்கியமான தொகுதியில 2000-3000 வாக்கு பிரிச்சாலும் அவங்க பிரிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதிமுக வாக்கு. அதே மாதிரி ராமதாஸ் ஐயா என்றைக்குமே ஒரு ராமதாஸ் ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சின்னு இருந்துச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி தான் ராமதாஸ் ஐயா இருந்துச்சு. இன்றும் சசிகலா அம்மையார் மாதிரி கிடையாது. அவங்க பின்னால் வந்து வேலை பார்த்தவங்க. பாவம் ராமதாஸ் ஐயா கட்சியை கையில் வைத்திருந்தவர். இன்றும் களத்தில் அவருக்கு வாக்கு இருக்கின்றது. அந்த வாக்கு பாமகவோட எத்தனை சதவீதம் வாக்கு அவர் வச்சிருக்காருன்னு தெரியல. அவர் அந்த வாக்குகளை பிரிப்பார் என்றால் அதுவும் அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு. அன்புமணி ராமதாஸுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தி அதனால் அவர் தோல்வி அடைந்தார் என்றால் அது அதிமுக கூட்டணியும் பாதிக்கும். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இன்றைக்கு அரசியல் கள நிலவரம் சுத்திக்கிட்டு இருக்கு. எப்படி இந்த சசிகலா அம்மையாரும் ராமதாஸும் சேர்ந்த இந்த கூட்டணி எப்படி முன்னெடுத்து செல்ல போகிறார்கள், இதுல வேல்முருகன் மாதிரி ஆட்களும் சேருவாங்களா, இல்ல பிற கட்சிகளும் சேருமா, இவர்கள் எப்படி பலப்படுவார்கள், எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்கிறத வச்சுதான் இந்த கட்சி இந்த அரசியல் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்ல முடியும். ஆனா ஒரு விஷயத்தை நிச்சயமா சொல்ல முடியும், ஒரு மிகப்பெரிய தாக்கம் இல்லைனாலும் அதிமுக கூட்டணிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமான கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா இவர்கள் இருவருமே தமிழக அரசியலில் நன்கு அறியப்பட்ட தலைவர்கள். அப்ப தலைவர்கள் அறியப்படுறதுனால ஒரு வாக்கு விழுவும். கண்டிப்பாக அவர்களுக்கு 2 பேர் பின்னாலே ஒரு சமுதாயமும் இருக்கு. அந்த சமுதாயத்திற்கும் வாக்கு வங்கி இருக்கு. அவர்கள் அந்த சமுதாயத்தில் எவ்வளவு சப்போர்ட் அவங்களால பெற முடியுதுங்கிறத வச்சுதான் இருக்கே தவிர கண்டிப்பாக சப்போர்ட்டே இருக்காது நீங்க யாருமே சொல்ல முடியாது. அவங்களுக்கும் ஓரளவுக்கு அந்த சமுதாயங்கள் சப்போர்ட் இருக்கு. அப்ப அவங்க பிரிக்கக்கூடிய வாக்குகள் அதிமுக கூட்டணியை பாதிக்கும். இதுதான் இன்றைக்கு இங்க ஒரு நிலைமை. நம்ம பக்கத்துல பாண்டிச்சேரிக்கு போனோம்னா ரங்கசாமி சூப்பர் பாலிடிக்ஸ் பண்ணி இப்ப லட்சிய ஜனநாயக கட்சி, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, நேற்று பேசியிருந்தேன், ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின், லாட்டி அதிபர் மார்டினோட பையன், நம்ம ஆதவர்ஜுனா இருக்காரு இல்லையா, தாவேக்கா ஆதவர்ஜுனோட மச்சான், அவர் கட்சிக்கும் பாண்டிச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி, என்டிஏ கூட்டணின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கூட்டணி 2 சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப எப்படி பிரிஞ்சிருக்குன்னா 16 சீட் வந்து என்ஆர் காங்கிரஸுக்கு, அதுல 2 இடங்கள்ல ரங்கசாமி அவர்கள் போட்டு போடுறாரு. 14 சீட்டு பிஜேபி கூட்டணிக்கு, அதாவது 10 சீட்டு பிஜேபிக்கு, 2 சீட்டு ஏடிஎம்கேக்கு, 2 சீட்டு லட்சிய ஜனநாயக கட்சிக்குன்னு அவங்க பிரிச்சிருக்கிறாங்க. என்டிஏவோட தொடர்கிறோம் அப்படின்னு என்ஆர்சி காங்கிரஸ் முடிவு பண்ணிட்டாரு. அங்க காங்கிரஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இனிமேல் நம்ம டைம் இல்ல, நம்ம 2 பேரும் 15 பிரிச்சுக்கோம், டிஎம்கேவும் காங்கிரஸும் பிரிச்சிருக்காங்க, வரக்கூடிய அலைஸ்க்கு இனிமேல் நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு அங்க பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருப்பதாகவும் அங்க பாண்டிச்சேரியோட நிலவரம் இதுதான். அப்ப தமிழக அரசியல் இன்றைக்கு இந்த சூடு பிடிச்சு நடந்து கொண்டு இருக்கின்ற நிலைமையில மிக முக்கியமான நிகழ்வு அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, அவங்க ஜெயிக்கிறாங்கிறது இல்ல, சின்னம்மா சசிகலாவும் ஐயா ராமதாஸ் அவர்களும் இந்த கூட்டணி தான். இந்த கூட்டணி ஃபியூச்சர்ல எப்படி வளரப்போகுது, இவங்க 2 பேரும் சேர்ந்து திருப்பி தாவேக்காவோட சேர போறாங்களான்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தாவேக்காவோட இன்னைக்கு கூட்டணி இல்ல. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து நாங்க விஜய தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லி தாவேக்காவோட சேருவாங்களான்னு தெரியல. அப்படி சேர்ந்தாங்கன்னா இம்பாக்ட் இன்னும் கூட இருக்கும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அதிமுகவுக்கு இன்னும் பாதிப்பு கூட இருக்கும். அப்ப திமுகவுக்கும் கொஞ்சம் பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அரசியல் இன்றைக்குள்ள அரசியல் களம் இன்னும் 1 வாரம் வேட்புமனு தாக்கலுக்கே 1 வாரத்துக்கு மேல இருக்கு. அது வேட்புமனும் ஒரு 6-7 நாள் நீங்க தாக்கல் பண்ணலாம். அப்படின்னா 2 வாரம் இருக்கு. அது பொதுவா கூட்டணி மார்ச் 30 வேட்புமனு தாக்கல் முதல் நாளுக்குள்ள பொதுவாக முடிஞ்சும், வேண்டாம் 1 நாள் 2 நாள் தள்ளலாம். அப்ப இன்னும் அடுத்த 7 முதல் 10 நாட்கள்ல தமிழக அரசியலோட எல்லா கூட்டணியும் ஃபார்ம் அப் ஆயிரும். அப்பதான் நம்ம நிலவரத்தை சொல்ல முடியும். இப்ப என்னதான் எல்லாரும் பேச்சுவார்த்தைகள் நடத்தினாலும், தாவேக்காவும் நேர்காணல் கண்டாலும், கூட்டணிகள்னு உள்ள வரும்போது மாற்றலாம், தாராளமா மாற்றக்கூடாதுன்னு கிடையாது. நாமினேஷன் ஃபைல் பண்ற முந்தின செகண்ட் வரைக்கும் நீங்க பேசி மாற்றலாம். அதற்கான வழிமுறைகளும் அதற்கான இதுவும் இருக்கத்தான் செய்யுது, நிச்சயமா இருக்கத்தான் செய்யுது. அப்போ இந்த எலெக்ஷன்ல கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்டத்தட்ட தொடரும். மக்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி மட்டும் வெளியில போகிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு, அது வெளியில போயிடும். அப்ப அதிமுக கூட்டணியும் தொடர்ந்தாலும் பாஜக தான் என்ன முடிவு செய்கிறதோ அதை வச்சுதான் மற்ற கட்சிகள் இருக்குங்கிற சூழ்நிலையில தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜகவை பார்த்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கின்றார். ஆக மொத்தம் இதுதான் இன்றைக்குள்ள அரசியல் கள நிலவரம். மீண்டும் சந்திப்போம்.